ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மோட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில். அண்ட் இந்த வீடியோவில் வந்து அந்த ஜேர்னர் வைஸ் எப்படி வந்து மூவிஸ்லாம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ கைஸ், போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மூவிஸ் பேஜில் வந்து இந்த இந்த ஜேர்னல்ஸ் எல்லாமே வந்து ஃபெச் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதும், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ செக்ஷன், ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்துருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம், ஆக்ஷன் கிளிக் பண்ணுறோம், இல்லை அட்வென்ச்சர், இந்த ஸ்கீஃபை இதெல்லாம் கிளிக் பண்ணுறோன்னா அந்த பர்டிகுலர் ஜேர்னர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக இப்போ நான் கோடு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து எஸ்ஆர்சி. ஸோ டைரெக்டாக வந்து நம்ம மூவிஸ் அந்த ஃபோல்டரில் போயிட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே? ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ செக்ஷன், ஜேர்னர், அப்புறம் மூவிஸ் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா, இப்போ இதை கிளிக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த கிளிக்கிங் ஆக்ஷன் ஈவெண்ட் மூலயமா நமக்கு வந்து ஒரு நேம், ஓகேவா? நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அந்த நேம் வந்து நமக்கு தேவை. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைல்டில் இருக்குது, ஓகேவா? ஸோ ஜேர்னர் அப்படின்றது தனியாக ஒரு காம்பனண்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கிளிக் பண்ணி இதை வந்து நம்ம பேரண்ட்டுக்கு, ஓகேவா, இந்த மூவிஸ் பேஜுக்கு வந்து சென்ட் பண்ணோம். நம்ம கிளிக் பண்ணுற ஈவெண்ட்டில் வந்து சைல்டு ஈவெண்ட்டில் கிளிக் பண்ணுவோம். ஸோ அதை வந்து பேரண்ட் ஈவெண்ட்டில் கெட் பண்ணும். அந்த இது எதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம், அந்த எந்த ஜேர்னர் அப்படின்றத நம்ம இது பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல, ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜேர்னர் கிளிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா? நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு என்னென்னா ஜேர்னர் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஜேர்னர் ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் லாக், ஓகேவா? கன்சோல் டாட் லாகு. அண்ட் இதில் வந்து எனக்கு கிடைக்கிற அந்த ஜேர்னரை வந்து நான் இங்கே கன்சோல் லாக் பண்ணி பார்க்க போகிறேன். மூவி ஜேர்னர் இஸ் ஓகே. நான் பேராந்தீசிஸ் ஆட் பண்ணிக்கலாம், டாலர் ஃபஸ்ட்டு அண்ட் பேராந்தீசிஸ். ஸோ இதில் வந்து ஜேர்னர் அப்படின்றத கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷனையே அப்படியே நம்ம வந்து இந்த சைல்டில் பாஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த சைல்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆன் செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள், ஓகேவா? ஆன் செலக்டட் ஜேர்னர். ஸோ இது வந்து கஸ்டமாக நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா? கஸ்டம் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு வேரியபிள். எப்படின்னா, இந்த இடத்துல எப்படி நம்ம டேட்டா அப்படின்ற ஒரு வேரியபிளில் நம்ம வந்து டேட்டாவை வந்து அந்த இங்கே இருக்க டேட்டாவை நம்ம அந்த மூவி ஸ்வைப்பர் கார்டு, ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம், ஓகேவா? அந்த டேட்டாவை இது பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான், பட் சாரி, இதில் பண்ணக்கூடாது, நம்ம ஜேர்னர் தானே இது பண்ண போகிறோம். ஸோ ஜேர்னர் அப்படின்றதுல இது பண்ணுறேன், ஓகேவா? சொன்ன மாதிரி இந்த மூவிஸ் கார்டில் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, டேட்டா அப்படின்ற வேரியபிளில் இங்கே கெட் பண்ண டேட்டாவை கொடுத்துருவோம், ஓகேவா? ஸோ அது மூலயமா இப்போ என்ன ஆகும்னா, இந்த மூவி ஸ்வைப்பர் கார்டில் நமக்கு இந்த இடத்துல டேட்டா கிடைக்கும். அதை வச்சு நம்ம இந்த இடத்துல ஃபெச் பண்ணி எடுப்போம். ஸோ இதை அப்படியே நம்ம ரிவர்ஸாக பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் மூலயமா, ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபங்க்ஷனை இதில் அனுப்ப போகிறேன். டேட்டாவுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து வேரியபிள் அனுப்புகிறேன், ஓகேவா? அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஜேர்னர் கிளிக் ஈவெண்ட், ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் அனுப்புகிற மூலயமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் இந்த சைல்டில் வந்து அந்த ஃபங்க்ஷனை ரீரைட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண முடியும் டேட்டாவை, ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா டேட்டா. ஸோ இந்த ரிட்டர்ன் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து
நான் அங்கே கொடுத்த அந்த ஆன் செலக்ட் ஓகேவா, ஆன் செலக்டட் சாரி. ஸோ இந்த இடத்துல நேம் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், ஜேர்னர் ஓகேவா, ஆன் செலக்டட் ஜேர்னர். ஸோ அதில் சொன்ன மாதிரி நம்ம இங்கே கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டிவ் ஓகேவா, ஸோ அவுட்டர் டிவ் லைக் என்னன்னா இதை தானே நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இதோட அவுட்ரு ஓகேவா, நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது, இந்த அவுட்டர் டிவ் ஃபுல்லாகவே கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா லைக் இதுதான் வந்து அந்த அவுட்டர் டிவ் ஓகேவா. ஸோ இதில் வந்து நான் ஆன் கிளிக் கொடுத்துட்றேன். ஆன் கிளிக்கில் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஓகேவா, ஒரு ஆன் கிளிக்கில் ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்த இந்த ஃபங்க்ஷன் ஓகேவா. ஸோ ஆன் செலக்டட் ஜேர்னர் அண்ட் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா நமக்கு இங்கே ரெஸ் ஓகேவா, ரெஸ் அப்படின்றது என்ன, நமக்கு கிடைக்கிற அந்த டேட்டா. ஸோ இது ஃபார் லூப் படியாக ஒன்று ஒன்றா வரும் ஒவ்வொரு தடவை வந்து ஓகேவா. 0வாக இருக்கும்போது லைக் 0வாக இருக்கப்போ ஆக்ஷன் வரும், 1ஆக இருக்கப்போ அட்வென்ச்சர் வரும் ஓகேவா. ஸோ நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அதோட ஐடியை பொறுத்து அந்த டேட்டா இதாகும். ஸோ இது எப்பயும் போல் வந்து யூஸ் பண்ணுறது ஓகேவா. அண்ட் இந்த இடத்துல வந்து நான் ரெஸ் அப்படின்றத கொடுக்குறேன். லைக் என்ன அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸில் உள்ளது எல்லாத்தையும் இந்த டேட்டாக்குள்ளே அனுப்புகிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கன்சோல் லாகில் நம்ம கிளிக் பண்ணுறப்ப ஆப்ஜெக்டாக தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்டை தான் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபுல் ரெஸ்பான்ஸ் அந்த ஜேர்னரோட ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ அதுதான் வரும். நான் வந்து கன்சோல் லாக் போட்டு கூட காட்டுறேன் ஓகேவா. ஸோ கன்சோலில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி வருதா. ஸோ இந்த நேம் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூவிஸில் ஜேர்னர் டாட் நேம் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஆர்எல் கூட காட்டுறேன் ஓகேவா, ஸ்லாஷ் மூவிஸ் சாரி ஜேர்னர் தானே, ஜேர்னர் ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்றதுல தான் நம்ம வந்து அந்த ஜேர்னர் என்ன அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நான் அந்த இடத்துல டாட் நேம் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே எதை கிளிக் பண்ணுறோமோ அதோட நேம் வந்து நமக்கு வரும் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்திருக்கு, அட்வென்ச்சர், ஸ்கீஃபை, ஃபேண்டசி, அனிமிக், ஹாரர் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜேர்னர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணணும். லைக் ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து இங்கே வந்து ஜேர்னர் லிஸ்ட் இருக்கா. ஸோ இதே இதில் நெக்ஸ்ட் நம்ம ஒரு ரவுட் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த ரவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து யூஆர்எல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபில்டர் ஜேர்னர் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுட் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ கைஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவும் பார்த்துட்டு வாங்க ஓகேவா, டுட்டோரியல்லாம். ஏன்னா அப்போ தான் வந்து புரியும் ஓகேவா. நான் வந்து அந்த யூஆர்எல் கிரியேட் பண்ணும்போதே எல்லாத்தையுமே பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா பழைய வீடியோஸையும் செக் பண்ணிவிட்டு வாங்க ஓகேவா. ஸோ இந்த இதில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னரில் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஐடி ஓகேவா, இந்த ஐடியை மட்டும் கொடுக்கணும். ஸோ ஃபில்டர் ஜேர்னர் 1. ஸோ இப்போ 1ன்னு கொடுத்த உடனே என்னென்னா ஆக்ஷன் மூவிஸ் எல்லாமே எனக்கு வந்து இந்த இடத்துல ஃபில்டர் ஆகி வந்திருக்கும் ஓகேவா. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். லைக் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொரு இதுவும் கிளிக் பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து அதுக்கு தான் ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல ஓகேவா. ஃபுல் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது ஆப்ஜெக்டாக வந்து பிரிண்ட் ஆனதும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஓகேவா. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எதுக்கு அப்படின்னா அந்த நேமும் ஐடியும் தேவை. ஐடியை வச்சு தான் நம்ம அந்த இடத்துல வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஐடியை வந்து இந்த இடத்துல வரும் ஓகேவா. அதுக்கான ஏபி ரவுட் எங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், ஃபில்டர் ஜேர்னர் ஓகேவா. இந்த இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணோம் அதோட ஐடியை. ஸோ இப்போ அதை ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் டாட் அந்த மூவிஸோட இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ரவுட்ஸ் டாட் நமக்கு இப்போ என்ன தேவை, ஃபில்டர் ஜேர்னர் தானே தேவை. ஸோ ஃபில்டர் ஜேர்னர் அப்படின்றத ஆட் பண்ணிடுறேன் ஓகேவா. அண்ட் இதோட எக்ஸ்ட்ராவாக நம்ம யூஆர்எல்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த யூஆர்எல்ல அந்த ஐடி ஓகேவா, ஃபில்டர் ஜேர்னர்ன்றதை ஆட் பண்ணியாச்சு. பட் நம்ம ஐடி இது பண்ணல. ஏன் அப்படின்னா ஐடி டைனமிக்காக இருக்கும் அப்படின்றதுனால.
ஸோ அந்த ஐடிக்காக தான் நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அந்த இதை வந்து இந்த ஜேர்னர் ஈவெண்ட் மூலயமா எடுப்போம். ஸோ இந்த ஜேர்னரில் வந்து நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டாவாக இருக்கும். அந்த ஐடி, அந்த நேமு, அந்த இது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 இதை எடுத்துக்கிறேன். கான்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஜேர்னர் ஐடி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ ஜேர்னர் ஐடி அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஜேர்னர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு யூ ஸ்டேட் கிரியேட் பண்ணுறேன். யூ ஸ்டேட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து இனிஷியலாக வந்து எனக்கு ஐடி 1 அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இனிஷியலாக என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்ஷன், ஓகேவா? இனிஷியலாக ஆக்ஷனில் உள்ளது வந்து எனக்கு கிளிக் ஆகுன்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு இது கிளிக் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு கான்ஸ்டில் ஜேர்னர் நேமு. ஸோ இந்த ஜேர்னர் நேம் வந்து நமக்கு தேவைப்படும். நான் பின்னாடி ஏன்னு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செட் ஜேர்னர் நேம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஸ்டேட் அண்ட் இதில் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன், ஸோ இனிஷியலாக வந்து நம்ம என்ன சொல்லலாம், இனிஷியலாக வந்து டாப் ஓகே டாப் ரேட்டட்னே சொல்லியிருக்கேன். ஏன்னா பாப்புலர் மூவிஸ் ஓகே. ஸோ இனிஷியலாக பாப்புலர் மூவிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த நேம் வந்து நான் பின்னாடி வரேன். ஓகேவா? ஸோ இந்த நேம் வந்து எங்கே நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா லைக் இந்த இடத்துல ஆக்ஷன், அட்வென்ச்சர் இந்த மாதிரி ஒவ்வொரு இது மாற்றுறோம் இல்லையா? ஸோ அந்த இதில் வந்து நம்ம மாற்றுறப்போ ஒவ்வொரு இதுலேயுமே வந்து இந்த இடத்துல கொண்டு வரணும். அதுக்காக ஓகேவா? ஆக்ஷன் கிளிக் பண்ணால் ஆக்ஷன் வேணும், அட்வென்ச்சர் கிளிக் பண்ணால் அட்வென்ச்சரு அப்படின்றப்ப இந்த பாப்புலர் மூவிஸும் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகணும். அந்த ரெஸ்பான்ஸ் அந்த இதை கிளிக் பண்ணுறோமோ வித் ரெஸ்பெக்ட். ஓகேவா? ஸோ அதுக்காக அதை நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து மூவிஸ் வந்து வந்திருக்காது. ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல யூஆர்எல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால் ஓகேவா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஸ்லாஷ் அப்படின்ற ஆட் பண்ணிட்டதுனால ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல சேம் டாலர் அண்ட் இந்த ஜேர்னர் ஐடி. ஓகேவா? ஜேர்னர் ஐடி ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கும் லைக் என்ன அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு திருப்பி அந்த இது வந்துருச்சு. ஓகேவா? இப்போதைக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் உள்ள அந்த ஆக்ஷன் இது மட்டுமே இருக்குது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம கிளிக் பண்ண வித் ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்து மாறணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த யூ ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா செட் ஜேர்னர் ஐடி அப்படின்றதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடந்துருச்சுன்னா எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து என்னோடய ஐடியை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஜேர்னர் டாட் ஐடி அப்படின்றத சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் அந்த நேமையும் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? செட் ஜேர்னர் நேமா. ஸோ ஜேர்னர் நேமில் சேம் ஜேர்னர் டாட் நேம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஜேர்னரோட ஐடி அண்ட் ஜேர்னர் நேமு இது ரெண்டுமே வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் அட்வென்ச்சர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஆக்ஷன், அட்வென்ச்சர் எல்லாமே வந்து நான் முக்கால்வாசி ஒரே மாதிரி தான் பண்ணியிருப்பேன். வேறு கிளிக் பண்ணுவோம். ஸோ ஃபேண்டசி பார்த்தீங்கன்னா இப்போ வருது அண்ட் காமெடி ஒன்று அண்ட் அனிமி வந்து இந்த மாதிரி வருது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போதைக்கு ஒர்க் ஆகுது. ஓகேவா? அண்ட் இதில் வந்து நான் ஒரே ஒரு இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைக் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணப்போ இந்த ஹோமில் வந்து நம்ம பாப்புலர். ஓகேவா? ஸோ பாப்புலர் சொல்லி இந்த ஒரு இதை க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அதே தான் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் சேஞ்ச் பண்ணாலும் என்ன ஒரு இதுனா அந்த ஸ்லைடில் வந்து மூவிஸ் வைப்பரில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிப்பேன், இஸ் பாப்புலர்னு. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஜேர்னல்ஸில் உள்ளதுலேயுமே வந்து பாப்புலரான இருக்கிறது மட்டும்தான் இங்கே ஷோ ஆகுது. பட் எனக்கு அப்படி ஷோ ஆகக்கூடாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைக் இந்த பாப்புலர் மூவிஸுன்றது வந்து பாப்புலர் வந்து வந்தால் மட்டும்தான் லைக் ஹோம் பேஜில் மட்டும்தான் எனக்கு வந்து பாப்புலர் அப்படின்ற ஒரு கேட்டகரியே வரணும் அப்படின்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துலலாம் வந்து எனக்கு பாப்புலர் தேவையில்லை. ஏன்னா ஆக்ஷன், அட்வென்ச்சர் இந்த மாதிரி ஜேர்னல்ஸோட தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரை நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா?
ஸோ இந்த ஃபில்டர் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் இந்த ஜேர்னரில் வந்து ஏதாவது ஒரு ஜேர்னரை வந்து நீங்கள் தேடுறீங்க அப்படின்றப்போ பாப்புலர் வந்து தேவைப்படாது. ஸோ நீங்கள் ஜேர்னர் வைஸ் போகிறப்ப பாப்புலர் அப்படின்றது தேவைப்படாது. பாப்புலர் அப்படின்றது எதுக்குன்னா அந்த சைட்குள்ளே வராங்க அப்போதைக்கு வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் அந்த பாப்புலர் அப்படின்றது வரும். நீங்கள் வந்து ஜேர்னர் வைஸ் போகிறீங்க அப்படின்றப்ப லைக் இன்டெப்த்தாக அந்த வெப்சைட் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படின்றப்ப பாப்புலர்ன்றது அந்த இடத்துல வந்து இதாகாது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை 2ஆ பிரிக்க போகிறேன். ஓகேவா? லைக் இந்த மூவிஸ் ஸ்வைப்பர் கார்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை 2ஆ பிரிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்வைப்பர் ஸ்லைட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிவ் கண்டென்ட்டை அப்படியே நான் எடுத்து தனியாக ஒரு ஃபங்க்ஷனாக எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன் கான்ஸ்ட்டு. ஸோ என்ன அப்படின்னா ஸ்லைட் பார் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஸ்லைட் பார் அப்படின்னு சொல்லி ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு XML. ஓகேவா? ஓகே ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ரெஸ் அப்படின்ற அந்த டேட்டாவெல்லாம் இல்லைன்றது சொல்லுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் போட வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைக் சொல்லப்போனால் இதுவுமே ஒரு காம்பனண்ட் தான். ஓகேவா? நான் வந்து தனியாக ஒரு ஃபைலில் காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணாமல் இந்த ஃபைல்லே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலில் ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா லைக் இந்த இதை வந்து இதில் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றனால. ஸோ இதுவுமே வந்து ஒரு காம்பனண்ட் தான் இந்த ஸ்லைட் பார் அப்படின்றதும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைட் பார் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த ஃபில்ட்ரு அந்த இதெல்லாம் வந்து இப்போ இது பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம பிரித்து வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இங்கே இருக்கிற டேட்டாவெல்லாம் இங்கே அனுப்பணும் இல்லையா? ஸோ அந்த டேட்டாவும் அனுப்பியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இது பாப்புலர் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஹோம் பேஜ்லேயும் நமக்கு இந்த இது இருக்குது. ஓகேவா? ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஹோம் பேஜில் வர்றது நமக்கு பாப்புலர், மூவிஸ் பேஜில் வர்றது நமக்கு இந்த ஜேர்னர் வைஸு. பட் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ரீயூசபிள்காக சேம் காம்பனண்ட்டையும் யூஸ் பண்ண போகிறோம். லைக் இது வந்து உங்களுக்கு நீங்கள் ரியாக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரீயூசபிள் காம்பனண்ட்டாக பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு நல்ல ஒரு கோடு உங்களால் க்ளீன் கோடை எழுத முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியே நீங்கள் எல்லா இதுக்கும் ஃபாலோ பண்ண பாருங்கள். ஏன் அப்படின்னா க்ளீன் கோடு தான் வந்து நமக்கு இன்னுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த இது நிறைய இருக்குது க்ளீன் கோட் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நானுமே வந்து இந்த க்ளீன் கோடாக பண்ணணுன்றக்காக ஒரே காம்பனண்ட்டே 2 இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை எப்படி டிஃப்ரெண்ட் பண்ண போகிறேன் அந்த பாப்புலர் இதா இல்லை ஜேர்னர் வைஸ் நம்ம பார்க்க போகிறோமா இல்லை பாப்புலர் வைஸ் பார்க்க போகிறோமா அப்படின்றதுக்கு இஸ் பாப்புலர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இந்த செக்ஷன் ஓகேவா மூவிஸ் பேஜை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஜேர்னர் வைஸ் தான் வரும்னு. அந்த பாப்புலாரிட்டி அப்படின்றது ஹோம் பேஜில் தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஃபால்ஸ் அப்படின்றது செட் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து டைட்டில். ஓகேவா? ஓகே டைட்டில் அப்படின்றதுல நான் என்ன சொல்கிறேன்னா ஜேர்னர் நேம். ஓகேவா? ஸோ இந்த ஜேர்னர் நேமை அதில் சென்ட் பண்ணி வைக்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து 2 வேரியபிள் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோம் இல்லையா? ஸோ இந்த 2 வேரியபிளுமே வந்து நான் அந்த இடத்துல எடுக்க போகிறேன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து இஸ் பாப்புலரு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில். ஓகேவா? ஸோ இந்த 2 இது மட்டும்தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 2 மட்டும்தான் நான் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த இடத்துல இஸ் பாப்புலர் லைக் என்ன அப்படின்னா இதுவுமே வந்து டேட்டா நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி தான் நம்ம இங்கேருந்து ஒரு டேட்டாவை அனுப்ப போகிறோம். அதாவது ஃபால்ஸுன்னு டேட்டா சொல்லி அனுப்ப போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இஸ் பாப்புலர் இது வந்து பாப்புலர் கிடையாது அப்படின்னு சொல்லி அதாவது பாப்புலருக்கான கண்டென்ட் கிடையாது, இது வந்து ஜேர்னர் வைஸ் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இஸ் பாப்புலர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல சென்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
இப்போ இங்கே இருக்கா? ஸோ இந்த ஈஸ் பாப்புலருக்கு மட்டும்தான் இந்த டேட்டா ஃபில்டர் மெத்தட் வரும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஈஸ் பாப்புலர் ஓகேவா? ஈஸ் பாப்புலராக இருக்கா அப்படின்றத பாரு. ஓகேவா? ஈஸ் பாப்புலராக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து இந்த ஃபில்டர் மெத்தடில் வரும். ஓகேவா? அதே இல்லை அப்படின்னா எனக்கு வந்து டேட்டா அண்டு டேட்டா டாட் மேப் ஓகேவா? ஸோ நான் எழுதிட்டு வந்து சொல்கிறேன் கைஸ். ரெஸ்பான்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் சேம் ஸ்வைப்பர் ஸ்லைட் ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நான் வந்து இதை கால் பண்ணுறேன். இங்கே நம்ம எழுதினோம் இல்லையா ஒரு ஃபங்க்ஷனல் டேட்டா இது ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டு. ஸோ அதை நான் இங்கே இடத்துல கொடுக்க போகிறேன் ஸ்லைட் பார். அண்ட் இதுக்கு தேவையானது என்ன, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல ரெஸ்பான்ஸுக்கு சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல மேப் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ரெஸ்பான்ஸில் எஸ் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு சேம் இதே தான் இங்கேயும் வரப்போகுது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல டைட்டிலை வந்து நம்ம மேலே வந்து டைட்டில் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த டைட்டிலை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன். பாப்புலர் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி அதாவது ஹோல் டேட்டாவுமே ஃபில்ட்ரு பண்ணி பாப்புலராக எது எது இருக்கோ ஜேர்னர் வைஸ் கிடையாது, ஃபுல்லாகவே பாப்புலராக எது எது இருக்கோ அதை ஷோ பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னர் வைஸ் அப்படின்றதுக்கு நம்ம கீழே வந்து வெறும் மேப் ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம ஜேர்னர் வைஸ் தான் நமக்கு ஆல்ரெடி வரப்போகுது அதில் வந்து. ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த காம்பனண்ட்டில் சேஞ்ச் பண்ணதுனால இந்த 2 டேட்டாவுமே வந்து நமக்கு அந்த ஹோம் பேஜ்லேயும் வந்து நமக்கு வேணும் ஓகேவா? இல்லைன்னா எரர் வரும். ஸோ இந்த இடத்துல உள்ள மூவிஸ் இதுக்கும் நான் கொடுத்துட்றேன். அண்ட் இந்த இடத்துல டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே இது வந்து பாப்புலர் தானே, பாப்புலர் மூவிஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாப்புலர்ன்றது வந்து ட்ரூ தான். ஸோ ட்ரூ ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ஓகே இப்போ வந்து நான் அட்வென்ச்சர் கிளிக் பண்ணுறேன். ஓகே பட் எல்லாமே வந்து வருது, பட் ஆனால் அந்த நேம் வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி ஃபேண்டசி அப்படின்றதுல ஒன்றே ஒன்று தான் வந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வருது. அதே மாதிரி க்ரைம் அனிமி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து எல்லா இதுவுமே வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல நேம் மட்டும்தான் ப்ராப்ளம். அந்த நேம் என்னாச்சுன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ டைட்டில் ஓகே. ஓகே ஓகே. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சொன்ன மாதிரி இனிஷியலாக வந்து பாப்புலர் மூவிஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இனிஷியல் வந்து எனக்கு மூவிஸில் ஆக்ஷன் தான் இருக்கும். ஸோ இதை எடுத்துறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஆக்ஷனில் வந்துருச்சு அண்ட் அட்வென்ச்சர் ஸ்கீஃபை. ஸோ நம்ம மாற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடத்துல நமக்கு அந்த டைட்டிலும் மாறும், அதே நேரத்தில் நமக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் அந்த டேட்டாஸும் மாறும் ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹோமுக்கு போனோம் அப்படின்னா லைக் முன்னாடி இருந்த அந்த பாப்புலர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். எது எது பாப்புலர் லிஸ்ட்டில் இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சேம் காம்பனண்ட்டு பட் டிஃப்ரெண்ட் யூசேஜ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து க்ளீன் கோட்லலாம் இது ரொம்பவே முக்கியம் ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஒரு லைக் நான் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து இந்த இது யூஸ் பண்ணியிருப்பேன், எரர் அண்ட் லோடிங்கு. பட் இதுக்கான இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் ஓகேவா? ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ரியாக்டில் ஒரு லைப்ரரி இருக்குது ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்பின்னர் வந்து லைக் லோடிங் இது வந்து நீங்களே பண்ணலாம். பட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து
ம், இந்த மாதிரி லைப்ரரிஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரி இருக்குது. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா விதமான அந்த லோடிங் இது ஸ்பின்னர்ஸ் அந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸில் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து அந்த ஸ்பின்னரோட இது மட்டும் கால் பண்ணால் போதும். அண்ட் இது வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த டாக்குமெண்டேஷன் வேணும்னா கூட செக் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இது எல்லாமே வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல் லோடிங்கு. அண்ட் இதில் ஒரு லோடிங் எடுத்து நான் வந்து இதில் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் இதில் வந்து இதுக்கு தனியாக வந்து எஸ்ஆர்சியில் நான் வந்து யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடுறேன். பேசிக்காக வந்து லோடிங்ஸ் எல்லாமே வந்து அந்த யூட்டிலிட்டிஸ் அந்த இதில் தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது என்னென்ன தேவைப்படுறது எல்லாமே அதர் தென் அந்த இது ஓகேவா. ஸோ லோடிங் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து ஆர்ஏஎஃப்சி ஓகேவா. நான் வந்து அந்த லைப்ரரி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் கைஸ், லோடிங் அந்த இது ஓகேவா. அண்ட் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் ஃபஸ்ட்டு அந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ ரியாக்ட் ஸ்பின்னர்ஸ் ஓகே. அண்ட் இதில் வந்து அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் லைக் இதுதான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்டேஷனோட இது போகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இது எல்லாமே இதுதான். ஜஸ்ட்டு இது வந்து ஒரு காம்பனண்ட் ஓகேவா. இதில் இருக்க பேரில் இருக்கிறது எல்லாமே வந்து காம்பனண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் லோடரா. ஸோ அதே பவுன்ஸ் லோடர் அப்படின்றத நான் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் பவுன்ஸ் லோடர் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பவுன்ஸ் லோடரை நான் அந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சைஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். சைஸில் வந்து 60 அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கலர். ஸோ கலர் வந்து எல்லோ அப்படின்றது சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா எல்லோ தானே நம்மளோட அந்த தீமோட கலரு. ஸோ அதனால் எல்லோ அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் இதை க்ளோஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லோடிங்கை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இந்த மூவிஸில் வந்து இந்த இடத்துல நான் வந்து லோடிங் அப்படின்றது கொடுத்துருக்கேனா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து நான் இந்த இடத்துல ஒரு கர்லி பிரேசிஸில் லோடிங் அண்டு ஓகேவா. ஸோ லோடிங் அப்படின்றத கொடுத்துருவேன். லொக்கேஷன் லோடிங் இதுதான். ஸோ இதை கொடுத்துட வேண்டியதான். லைக் இது எப்படி இது என்ன அப்படின்னா அண்டுன்றது வந்து நமக்கு ஒரு பூலியன் மாதிரி. அண்டுன்றது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் அது லோடிங் வந்து நமக்கு இந்த இடத்துல செட் பண்ணிப்போம். எங்கே அது ஏபிஐ அந்த யூஸ் ரெக்வஸ்ட்டில் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோடிங் வந்து ஃபால்ஸில் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரூன்னு செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபால்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த டைமிங்கில் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதில் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து ரெண்டுமே ஒரே சிஸ்டமில் இருக்குது ஓகேவா. ஃப்ரண்ட் ஹேண்ட் அண்டு பேக் ஹேண்ட் வந்து ரெண்டுமே ஒரே இதில் இது பண்ணுறதுனால ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரொம்பலாம் எடுக்கலை. ஸோ அதனால் அந்த லோடிங் வந்து அந்தளவுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்டு வந்திருக்கும் பார்த்தீங்களா. ஜஸ்ட்டு ஒரு சின்ன மைன்யூட்டான செகண்ட் தான். ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே இதில் இருக்கிறதுனால எனக்கு ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ஈஸியாக டக்குன்னு இருக்குது ஓகேவா. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு பேக் ஹேண்டோடு கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் நம்ம இப்போ நான் இங்கே யூஸ் பண்ண மாதிரி ஒரு கஸ்டமர் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் 3 டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ இந்த மாதிரி லோடிங் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதில் யூஸ் பண்ணுறப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல தேவைப்படல ஓகேவா. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு இதை வந்து கமெண்ட் பண்ணி வச்சிட்றேன். எனக்கு ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ஈஸியாக வந்து டக்குன்னு இருக்குது. சேம் அந்த லைக் அட்வென்ச்சர் கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்களா டக்குன்னு எனக்கு வந்து இதாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு லோடிங் தேவைப்படல. அதனால் முன்னாடி வைக்கல. பட் இருந்தாலும் லோடிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் சொல்லிட்டேன் ஓகேவா. சேம் அதே மாதிரி எரர் தான்.
ஸோ இந்த லோடிங் இந்த எரர்லாம் வந்து எங்கே அதிகமாக இதாகும் அப்படின்னா நமக்கு அந்த யூசர் அத்தன்டிகேஷனில். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த வெரிஃபை பண்ணுறது அந்த இதெல்லாமே. மேபி நம்ம அந்த யூசர் அத்தன்டிகேஷன் அந்த இது வர்றப்ப நான் அதை பற்றி சொல்கிறேன் ஓகேவா. இன்னும் டீட்டெயிலாக கூட அந்த ஸ்பின்னர்ஸ் அந்த இதெல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் கைஸ். அண்ட் கடைசியாக ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா நான் ஒரே ஒரு இது இருக்குது லைக் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கர்சரை வந்து வைக்கிறப்போ வந்து நமக்கு இந்த மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு இது மட்டும் பண்ணேன். ஸோ அந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் இருக்குது அண்ட் அவ்வளோதான் அந்த வீடியோ. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ செக்ஷன் ஸோ இந்த ஹீரோ செக்ஷனில் ஆன் பாஸ் ஆன் மவுஸ் சென்டர். ஓகே ஸோ இதை வந்து ட்ரூ அப்படின்றத செட் பண்ணிடுறேன். ஓகே இப்போ இதை ட்ரூ செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸ் என்ட்ரு ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த இது நகராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது நகர்ந்துட்டே இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மேலே இருக்க ஆப்ஷன்ஸ் எதையுமே வந்து கிளிக் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நகருது பார்த்தீங்களா. அடுத்து நான் ஜஸ்ட்டு நான் ப்ளேஸ் பண்ண மவுஸை ப்ளேஸ் பண்ண உடனே அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இது வந்து நான் அந்த ஹீரோ செக்ஷன் பண்ணுறப்ப வந்து இந்த ஒரே ஒரு இது மட்டும் பண்ணாமல் மறந்துட்டேன். ஸோ அதனால் அதை இப்போயே சொல்லியாச்சு ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஜேர்னல் செக்ஷன் இது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா. நான் வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா அப்போ தான் நான் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும். அண்ட் அவ்வளோதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ பை கைஸ்.